தனி பெண்ணாக களத்தில் இறங்கி திமுகவை அலறவிட்ட சம்பவம். எங்கே கனிமொழி? வைரல் வீடியோ. திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் திமுக எம்பி கனிமொழி கடந்த தேர்தலில் போது கூறினார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னதை செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில்தான் சென்னை விருகம்பாக்கம் இளங்கோ நகர் TR ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை நேரம் இன்று நாள் முழுக்க திறந்து வைத்து பிளாக்கில் விற்பனை செய்வதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா நேரடியாக களத்திற்கு சென்று அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக கடையை மூட சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்டார். அப்போது காவல்துறை உயரதிகாரிகளிடம் போனில் பேசுகையில், நீங்கள் சொல்வது எல்லாம் கேட்டு போக சாதாரண மக்கள் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் தான். நீங்கள் அறிவாளி போலவும் நாங்கள் ஆட்சியில் இல்லாததால் அறிவற்றவர்கள் இல்லை. உடனடியாக இந்த மதுக்கடையை மூட வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் வெடிக்கும் என பேசினார். அப்போது அங்கிருந்த பொதுமக்களில் ஒருவர், வாக்குக்கு மட்டும் அரசியல்வாதிகள் வருகின்றனர் தவிர மக்கள் பிரச்சனைக்கு வரவில்லை என திமுக மறைமுகமாக கேள்வி எழுப்பினர். பின்னர் சட்டவிரோதமாக மது விற்பனை சென்ற இடத்திற்கு சென்றும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பான வீடியோ வைரலாகும் நிலையில் இப்போது எல்லாம் கனிமொழி எங்கே இருக்கிறார், பெண்கள் சாலையில் இருப்பது தெரியவில்லையா என்று கேள்வியை எழுப்புகின்றனர். இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு நான் சாதாரண ஆள் இல்ல சார். நீங்க வேணா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்க அறிவாளி கிடையாது, நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லாதனால அறிவற்றவர்கள் கிடையாது. சட்டத்தில இருந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு கரைச்சு குடிச்சிட்டு நல்ல அரசியலுக்காக, இளைய தலைமுறைக்காக அரசியலுக்கு நான் வந்திருக்கேன் சார். எனக்கு நீங்க குறை சொல்லல, ஆனா இப்ப இவங்க கொடுத்த புகார் எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறது அந்த மக்களை நீங்க இழிவுபடுத்துறதுக்கு சமம். அவங்க எங்க புகார் கொடுத்திருந்தாலும் அது முதல்ல தெரிய வேண்டியது உங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான். அந்த ஸ்டேஷன்ல தான் அவங்க கேட்டிருக்கணும், உண்மையா இதனால இடையூறு இருக்கான்னு கேட்டிருந்திருக்கணும். அப்ப அது பத்தி சார் நான் சொல்றது ஆஃப்டர் கம்ப்ளைனிங் சார். ஆஃப்டர் கம்ப்ளைண்ட், நீங்க ஆஃப்டர் கம்ப்ளைண்ட்டுக்கு வாங்க. பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இப்ப எடுத்த உடனே ரோட்ல இறங்கி போராடல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த தீர்வும் கிடைக்கலங்கிற போது தான் ரோட்ல இறங்கி போராடுறாங்க சார். நீங்க எங்க மக்களுக்காகனாவது இன்னைக்கு ஒரு நாள் மூடி வைங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் சார். நாங்களும் எல்லாருக்கும் அவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை ஆண்டுகளா கஷ்டப்படுறாங்க இந்த கடையினால. கேக்குறாங்க சார், ஓட்டு மட்டும் வாங்கிப்பாங்களா அரசியல்வாதின்னு கேக்குறாங்க சார். இல்ல இன்னைக்கு நீங்க ஓபன் பண்றதை நிறுத்தினா நாங்க இல்லைன்னா அந்த ஓரமா உட்காந்துக்கிறோம் சார். இல்ல நீங்க அரெஸ்ட் பண்ணி எங்கேயாவது போட்டாலும் இங்க அடுத்த 50 பேர் வந்து உட்கார வைப்போம். இங்க ஏரியா மக்கள் தானே, நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், அடுத்த 50 பேர் வருவாங்க, அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த 50 பேரை வந்து இன்னைக்கு இந்த கடையை திறக்க விட மாட்டோம். விடிய காலம் 5 மணில இருந்து சரக்கு ஓடிட்டு இருக்கீங்க. நானே இந்த இடத்துக்கு 11 மணிக்கு வந்துட்டேன், பார் ஃபுல்லா ஆளுங்க இருக்காங்க. பிளாக்ல ஓடுது. டாஸ்மாக்ல வேலை பாக்குறவர் சொல்றாரு பிளாக்ல சரக்கு ஓடுதுன்னு சொல்றாரு. அந்த பிளாக்லங்கிற வார்த்தை எப்படி சார் வந்துச்சு? ஏன் சார் நீங்க பாதுகாப்பு கொடுத்திருந்தா இது நடந்திருக்காது. இல்ல நீங்க பாதுகாப்பு கொடுக்கல, அதனால நடந்திருக்கு. இப்ப நீங்க பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கறத